Let's all bow down our heads in prayer even as we are ready to begin and worship God in this place. Lord, we thank you, God. We praise your name. We glorify your name, Lord Jesus. Lord, you are worthy to be praised. You are exalted upon every other name in this world. No other name is above the name of Jesus. And for that we want to worship you, God. For that we want to praise your name. For that we want to exalt you, Lord Jesus. You deserve all the glory, you deserve all the honor, and you deserve all the praise, God Jesus. There's nobody like you, Lord Jesus. There's nobody like you, Lord Jesus. There's nobody like you, Lord Jesus. Let us all stand up in the presence of God and give God thanks for who He is and for what He has done. Come on, just take 2 minutes to give God thank you for everything that you have done, Lord Jesus. Thank you for this week. Thank you, Lord, for your presence over our life, Lord Jesus. Lord, we see in Psalms 19 verse 1, it says, the heavens declare the glory of God. The skies proclaim the work of His hands. God is so glorious. God is so amazing. God is so magnificent in this place. There's nobody like Jesus. There's nobody like Jesus. Lord, we worship you in this place. We exalt you in this place, God. Lord, even as we have come here to give you our worship, we ask that you will accept our sacrifice, Lord. You will accept our praise, and your presence will move in this place. Your presence will move in our life, Lord Jesus. We need you in this place, God Jesus. We need you in this place, Lord Jesus. அதிசயமன்றோ
place. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவே. என் நண்பர் இயேசுவே. எப்போதும் இருக்கின்ற எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. We say எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் அரசு மருக, உம் சித்தம் நிறைவேறுக. இயேசுயா, உம் நாமம் வாழ்க, உம் அரசு மருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை we say. Raise your hand and worship God in this place. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசு, என் நண்பர் இயேசுவே. என் நண்பர் இயேசுவே. மலை போல் தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. ஓ உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் வாழ்விலே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே. வெறுமையான இயேசையா, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே. வேதத்தில்
யாவும் தடைகள் யாவும் நீக்கி என்னை அம்மை போல் மாற்றிடுமே. உழைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே 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 படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையெல்லாம் உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையெல்லாம் உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை அம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. கடைசியா சொல்லுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே ஓ குயவனே படைப்பின் we worship you, Lord. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பலவீன பலம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றேன். பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றேன். நினை போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. We say நிலை போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் ஐயா, நீர் போதும் என் வாழ்விலே. we worship you, God, in this place. நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தாய் போல தேற்றி தந்தை போல மாற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல
எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. என் வாழ்க்கையில் இந்த சபையில உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் மட்டும் இயேசுவே நிறைவேறுக. ஆராதனை ஓ ஆராதனை, worship you God. We ask for your mercy in this place. We ask for your grace, Lord. இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே வழிகாட்டும் வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் பலத்தான் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே ஓ அன்பால் பலத்தான் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே உம் வல்ல செயல்கள் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ we say உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ ஆராதனை என் நல்ல இயேசுவுக்கே என் அப்பா இயேசுவுக்கே என் யெகோவா இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே நண்பர் இயேசுவுக்கே ஆமென் என் நண்பர் இயேசுவுக்கே. We worship you, God, in this place. We exalt your name and we glorify your name. We thank you, Lord, that you have been leading us and guiding us, Lord. No matter if the world has left us and gone, but your presence has surrounded us. You have loved us, Lord Jesus. And for that we want to thank you. For that we want to praise you. For that we want to glorify your name. I want you to put your hands together and give God some thanks in this place. Lord, we worship you, God. We worship you in this place. We exalt your name, Lord Jesus. You are good, Lord, and your mercy endureth forever, Lord Jesus. Give thanks to God, for he is good. His love endures forever. Give thanks to God, he is good. His love endures forever. Amen. What an amazing God we serve. What a faithful God we serve. Are you ready to put your hands together and worship God in this place from the bottom of your heart? For every good thing that he has done, God deserves the praise in this place. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன்.
பரிசுத்தர். ஓ என் இயேசு நல்லவர். Yes Lord, we worship you God. என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. ஓ என் தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என் தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேன். என் இயேசு நல்லவர். என் இயேசு ஓ என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எனது இன்பம். அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம். அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். ஓ என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர். ஓ என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. Sing என் இயேசு நல்லவர். என் இயேசு ஓ என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே. அதி பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்கின் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று
கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் ஆசீர்வாதத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஓ ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை காண்பாய். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தேவனே தேவனே எழுந்தருளும். எங்கள் தேவனே எழுந்தருளும். தேவனே தேவனே எழுந்தருளும். எங்கள் தேவனே எழுந்தருளும். பெருமூச்சை கேட்டு இறங்கி வாரும். வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும். பெருமூச்சை கேட்டு இறங்கி வாரும். வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும். வல்லமையாய் எழும்பும். இங்க வல்லமையாய் எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும் இன்றே எழுந்தருளும். எழுந்தருளும் ஐயா எழுந்தருளும். எங்கள் மத்தியில் எழுந்தருளும். எழுந்தருளும் 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 இங்கே எழுந்தருளும். எழுந்தருளும் ஓ எழுந்தருளும். எங்கள் மத்தியில் எழுந்தருளும். உள்ளத்தில் எழுந்தருளும். எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். உள்ளத்தில் எழுந்தருளும். எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். ஓ மாம்சத்தின் கிரியைகள் அழித்திடவே ஆவியின் சிந்தையில் நடந்திடவே. மாம்சத்தின் கிரியைகள் அழிந்திடவே ஆவியின் சிந்தையில் நடந்திடவே. உள்ளத்தில் எழுந்தருளும் ஐயா. உள்ளத்தில் எழுந்தருளும். எழுந்தருளும் 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 இங்கே எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும் எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். குடும்பத்தில் எழுந்தருளும். நம்ம குடும்பத்தில் எழுந்தருளும். ஏசையா குடும்பத்தில் எழுந்தருளும். எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும். வீடு சமாதான தாபரமாக்கிடவே. சாபத்தின் கட்டுகள் முறித்திடவே. வீடு சமாதான தாபரமாக்கிடவே. சாபத்தின் கட்டுகள் முறிந்திடவே. குடும்பத்தில் எழுந்தருளும். எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும். ஓ எஸ் லார்ட் எழுந்தருளும். எழுந்தருளும் இங்கே எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும் எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும். வேலையில் எழுந்தருளும். வேலையில் எழுந்தருளும். எங்கள் வேலையில் எழுந்தருளும்.
பெற்றிடவே உழைப்பின் பலனை புசித்திடவே வேலையில் எழுந்தருளும் எங்கள் வேலையில் எழுந்தருளும் 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 இன்றே எழுந்தருளும் எழுந்தருளும் ஓ எழுந்தருளும் எங்கள் வேலையில் சபையிலே எழுந்தருளும் எங்கள் சபையிலே எழுந்தருளும் சபையிலே எழுந்தருளும் எங்கள் சபையிலே எழுந்தருளும் மகிமையின் வார்த்தைகள் வெளிப்படவே மகத்துவ கிரியைகள் நடந்திடவே மகிமையின் வார்த்தைகள் வெளிப்படவே மகத்துவ கிரியைகள் நடந்திடவே சபையிலே எழுந்தருளும் இந்த சபையிலே எழுந்தருளும் 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 ஓ எழுந்தருளும் பாபாரி வெஷ்மே எழுந்தருளும் நிகாராபாபாரபா எங்கள் சபையிலே எழுந்தருளும் 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 ஆமென் எழுந்தருளும் இங்கே எழுந்தருளும் ஓ எழுந்தருளும் சேவையில் எழுந்தருளும் எங்கள் சேவையில் எழுந்தருளும் சேவையில் எழுந்தருளும் எங்கள் சேவையில் எழுந்தருளும் ஓ சத்துகள் சிதறை ஓடிடவே முறிந்திடவே சத்துகள் சிதறை ஓடிடவே சதியான மோசங்கள் முறிந்திடவே சேவையில் எழுந்தருளும் எங்கள் சேவையில் எழுந்தருளும் 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 ஓ எழுந்தருளும் எங்கள் சேவையில் எழுந்தருளும் 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 we worship you God எழுந்தருளும் எழுந்தருளும் எங்கள் சேவையில் எழுந்தருளும் உள்ளத்தில் உள்ளத்தில் எழுந்தருளும் எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும் ஓ எஸ் உள்ளத்தில் எழுந்தருளும் ஆமென் எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும் மாம்சத்தின் தாவரமாகிடவே ஆவியின் சிந்தையில் நடந்திடவே மாம்சத்தின் கிரியைகள் அழிந்திடவே ஆவியின் சிந்தையில் நடந்திடவே உள்ளத்தில் எழுந்தருளும் ஆமென் எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும் 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 இன்றே எழுந்தருளும் இன்றே அப்பா எழுந்தருளும் ஆமையா எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும் 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 இன்றே எழுந்தருளும் worship you God எழுந்தருளும் எழுந்தருளும் எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும் we worship you God in this place we lift your name on high and we exalt your name Lord Jesus yes Lord we thank you for your presence we thank you for your glory that is over our life Lord we thank you for your strength that is over our life Lord Jesus may you rise up in our life may you rise up in our church may you rise up in our job may you rise up in our families Lord Jesus we worship you in this place we worship you in this place Lord Jesus en yesu nallavaar en yesu vallavaar en yesu periyavar en yesu parisuttar en yesu nallavaar oh en yesu
Lord, we thank you for this time of worship that we've had. We submit our service into your mighty hands. May your presence move in our life and may your glory fill this church, Lord. We thank you, Lord, for the word that we are about to receive. We thank you for the sermon that we are about to receive. Lord, that your power will be impacted in our life through this session, Lord Jesus. Let all glory, honor, and praise be unto the King of Kings and the Lord of Lords. Amen and amen. God bless you. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தேவன். ஆமென். ஹalleluya. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya. ஹalleluya. என் இயேசு நல்லவர். ஆமென். ஹalleluya. இது வெறுமையான பாடல் அல்ல. இதுதான் நம்ம டிக்ளரேஷன். ஹalleluya. ஹalleluya. என் இயேசு நல்லவர், என் இயேசு போதுமானவர், என் இயேசு தேவைகளை சந்திப்பவர், என் இயேசு என்னை நினைவு கூர்ந்தார், என் இயேசு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். ஆமென். ஹalleluya. என்னை நிரப்பினவர் அவர் ஒருவரே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லா தடுமாற்றத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து ஒரு விசை இருக்கும் இடங்களிலிருந்து அப்படியே கரங்களை தலையில் வைத்து, ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி என் தகப்பனே. வாயில் திறந்து எல்லாம் பேசுங்க. ஃபியூ மினிட்ஸ் உங்கள் வாயில் திறந்து நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து இந்த ஆராதனை எவ்வளோ ஒரு அபிஷேகமாக அந்த ஆராதனை நேரத்தில் இருந்தது. அநேகருக்கு இல்லாத ஸ்லாக்கியம் இந்த நேரத்தில் நமக்கு ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து ஒவ்வொரு இருக்கிறோம். ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா, எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லாத்துலேயும் ஆண்டவரே உமக்கு உகந்ததாக நிற்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன். ஐ சரண்டர் இட், ஓ காட், கம்ப்ளீட்லி ஐ சரண்டர். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே தடுமாற்றத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு உகந்த பாத்திரமாக நான் நிற்கணும். ஹalleluya. ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சே தட். எப்போதும் ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாக நான் நிற்கணும். என்னை உபயோகப்படுத்துங்க. இதோ திறப்பின் வாசலில் நான் நிற்கிறேன். ஆண்டவரே நீர் சொல்லுவதை கேட்க அடியான் நிற்கிறேன். அடியான் இதோ இந்த இடத்துல இருக்கிறேன். நீர் எடுத்து உபயோகியும், என்னை உபயோகியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஹalleluya. என் வாயின் வார்த்தையில் நீர் உம்முடைய அப்பா உம்முடைய வார்த்தையை நீர் போடும். என்னுடைய சொந்த முயற்சி இல்லைப்பா, நீர் என் நாவை தொடும். ஹalleluya. டச் மை டங், ஓ காட், டச் மை லிப்ஸ், ஓ காட். ஆண்டவரே உமக்கு உகந்ததான பாத்திரமாக இருக்கணும் ராஜா. ஹalleluya. நீர் என்னை காத்து இதுவரையும் வழி நடத்தி, அப்பா இந்த வருடம் துவக்கத்தை பார்க்கும் பொழுது எவ்வளோ அற்புதமாக என்னை நடத்திட்டு வந்திருக்கீங்க. என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். ஹalleluya. நீங்கள் எல்லாம் வாய் மூடிட்டு இருக்கிறத பார்த்தா இயேசு நல்லவராகவே இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹalleluya. நன்றி உள்ள இருதயம் தான் ஆண்டவர் கேட்டார். நன்றி பலிகளை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்க அத்தனை பேர் ஒரே ஒருத்தர் தானே வந்திருக்கிறேன்னு கேட்டார். ஹalleluya. இரவும் பகலும் உம்முடைய நாவில் அவரை துதித்து கொண்டே இருக்கணும். ஹalleluya. அப்போனா என்ன நமக்கு தேவை? ஹalleluya. இட் இஸ் நாட் தட் 5 hours 6 hours ப்ரே பண்ணணும் இல்லை. எவ்ரி மினிட் தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் நன்றி ராஜா. ஆண்டவரே இப்போ இந்த நிமிஷம் கூட எனக்கு காத்து கொண்டீர அப்பா, என்னை எல்லா ஆபத்திலிருந்து விலக்கினீர. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என் இயேசு நல்லவர்ன்றது பாடல் இல்லை அன்பான தேவ பிள்ளைகளே. தட் இஸ் யுவர் க்ரை. இருதயம், உங்கள் இருதயம் பேசணும். ஹalleluya. உங்கள் அனைவரையும் ராஜாதி ராஜன் உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். ஆமென். ஹalleluya. பக்கத்தில் இருக்கவங்களை தொட்டு சொல்லுங்க, you are blessed person. Hallelujah. You're a blessed person. Amen. Hallelujah. Hallelujah. You're a blessed person. You're a blessed person. Amen. Hallelujah. It is not by accident. எதுவுமே accident அல்ல. You're a blessed person. God wants you to be here in this time. Hallelujah. இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளவு நிமிஷம் நிக்க வச்சது ஒரு பெரிய நோக்கத்துக்காக. Amen. Hallelujah. என் வழிகளை அவர் முன்குறித்து வரைந்து வைத்திருக்கிறார். ஹalleluya. தூயாவியானவர் நம் கரங்களை பிடித்து நடத்தி செல்கிறார். ஆமென். ஹalleluya. Nothing happens in our life without the plan of God.
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் என் தேவன் முன் குறித்த எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உண்மைன்னா ஒரு சத்தம் போட்டு ஹல்லேலூயான்னு கத்தி உரத்த சத்தம். ஆமென். ஹல்லேலூயா. வாட் a glorious moment. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ அற்புதமானவர். எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் அவர் நம்மளுடைய அனுதினமும் நடக்கிற காரியங்களை அவர் கரம் பிடித்து போகிறார். ஜீவனுள்ள வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்தக்கூடியது ஜீவனுள்ள வார்த்தை, வேற எதுவுமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமானதுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீர் எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவையான பாதையிலே என்னை நடத்தும். என் சத்துருக்கள் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் 2 தீமோத்தேயு அதிகாரம் 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தம் ஒபதியா 1:17. ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோப்பின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நேராக இந்த நேரத்தில் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக காத்திருப்பவர்கள் கரங்களை தட்டி அந்த வார்த்தைக்காக அதை வரவேற்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து அப்படி ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் போகும்பாய் நம் கர்த்தருடைய சமூகத்தை நாம் ஜெபித்து விட்டு செல்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, உம்மை தகப்பனாக ஆண்டவரே நல்ல உறவாக தெய்வமாக கொண்டிருப்பது எங்களுடைய பாக்கியம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ராஜா, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாய், உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே முத்திரை செய்யப்பட்ட சந்ததியாய் உடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. தெய்வமே, இந்த வேலையில் கூட ஆண்டவரே அப்பா, உம்முடைய சுத்தம் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே
நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பலிபீடத்திலே ஆண்டவரே நீ முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். மாம்சத்தின் சிந்தனைகள், மாம்சத்தின் எண்ணங்கள் முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே சுற்றரிக்கப்பட முடியாய் ஜெபிக்கிறேன். அப்பா உடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா ஞானிகளை பேதைகளை ஞானவான்களாய் மாற்றுகிறது ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினால் அடியேன் உணர்த்தப்படுகிறேன் என்று தாவீது சொன்னது போல் ஆண்டவரே, நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா எங்ககிட்ட பேசுங்கப்பா, எங்கள் சபையோட பேசுங்கப்பா, எங்களை உணர்த்துவீங்கப்பா, உம்முடைய வழிகளிலே உம்முடைய ஜீவ பாதையிலே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு அப்பா. உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எஜமானனே இந்த கரங்களை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரே விதைக்கப்படுகிற இந்த வசனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருவின் தோற்கடிக்கப்பட்ட வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே சபித்து நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா எதிர்மறையான எண்ணங்கள், எல்லா குழப்பத்தின் ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம். இந்த இடத்தை நம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே வேலி அடைக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்க. பிதாவின் ஆழங்களையும் இருதயத்தின் ஆழங்களை அறிந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் சுத்தம் இந்த இடத்தில் நிறைவேற ஆண்டவர் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சுத்தம் இல்லைப்பா, பிதாவின் சுத்தம் பரலோக ராஜ்யத்தில் செய்யப்படுகிறது போல இந்த வேளையில் எங்கள் சபையின் மத்தியில், எங்கள் சபையிலே, ஒவ்வொரு குடும்பங்களிலே, இதை பார்க்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய சுத்தம் வெளிப்பட அப்பா அடியேனை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் என்னை மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நாளும் கூட நாம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய தீர்க்கதரிசியாக ஏசாயாவின் மூலம் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் தேவன் செய்ய போகிற விடுதலையை குறித்தும் இனிமேல் வரப்போகிற விடுதலை குறித்து தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பார்த்தோம்னா அதை குறித்து ஒரு சிறிய குறிப்பு பார்ப்போம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் மற்ற எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம், இந்த தீர்க்கதரிசி சுவிசேஷத்தின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தான் பார்த்தீங்கன்னா கண்டித்து உணர்த்துகிற காரியமும் இருந்தது, பாவத்தை உணர்த்துகிற காரியமும் இருந்தது. அதே நேரம் தேவனுடைய அன்பும் இந்த புஸ்தகத்தில் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. சிறைப்பட்டு போகிற தம்முடைய ஜனங்களுக்கு அவர்கள் வாழ்விலே இனிமேல் சந்திக்க போகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தினார். இந்த தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ராஜாக்கள் ஆளுகை செய்யும் போது இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வசனத்தை தம்முடைய ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு அவர் சொல்லி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை 2 பகுதியாக எடுத்துக்கலாம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் யூதா ஜனங்களையும் எருசலேம் குடும்பத்தாரையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் போகிற வழிகளை குறித்து கண்டித்து உணர்த்தி கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் சிலை வணக்கங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள், மேட்டிமையான காரியங்கள், ஒருவரை ஒருவர் அடித்துக்கொள்வது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை நீங்கள் விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று முதல் 39 அதிகாரம் வரைக்கும் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா மூலமாய் தேவன் ஜனங்களை உணர்த்தி வைத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் அடுத்த 40வது அதிகாரத்திலிருந்து கடைசி 66வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனம் திரும்பி எனக்கு செவி கொடுத்து வரும்போது நாம் செய்ய போகிற நன்மைகளை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்ய போகிற நன்மைகளை முழுவதுமாய் விவரித்திருந்தார். ஹல்லேலூயா. ஏன் நாம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை சுவிசேஷத்தின் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறோம் என்றால்,
இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தான், இவருடைய தீர்க்க தரிசன வசனங்கள் தான் புதிய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களில், சுவிசேஷ புஸ்தகங்களில் அநேக இடங்களில் இயேசுவும் இந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்தை அநேக இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒப்பிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே வரப்போகிற காரியங்கள், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள், எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதியார் எப்படி தேவனிடத்திலே வரப்போகிறார்கள், தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் என்ன என்று இந்த தீர்க்கதரிசனம் மற்ற எல்லா தீர்க்கதரிசியை பார்க்கிலும் இவர்தான் அதிகமாக சொன்னார். ஹல்லேலூயா. 39ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய தன்மை என்னன்றது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் இல்லையா? அவர் வரும்போது உங்களுக்கு பாவத்தை குறித்தும் கண்டித்து, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு அவர் உங்களை குணப்படுத்தி காயம் கட்டி பிதாவின் அண்டியில் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த புதிய ஏற்பாடு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் செய்ததை அன்றைய தினத்திலே ஏசாயா மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்தி கொண்டிருந்தார். இந்த 39 அதிகாரங்கள் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் போகிற ஒவ்வொரு காரியங்களை குறித்தும், ஒவ்வொரு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸை குறித்தும் ஆண்டவர் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்படி செல்கிறீர்கள், நாட்கள் வரும், இந்த யூதா ஜனமும் எருசலேம் ஜனங்களும் சிறைப்பட்டு போவார்கள், பாபிலோனுக்கு போவார்கள், அங்கே இத்தனை வருடங்கள் இருக்க வேண்டியது இருக்கிறது, ஆனாலும் கர்த்தர் உங்களை சந்திப்பார் என்று அநேக தீர்க்க தரிசன வசனங்களை இவர் சொன்னார். யோவான் ஸ்நானனை குறித்து இவர் பேசியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பேசியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் பேசியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய பாடுகளை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்க்கப் போகிறார் என்று எல்லாவற்றையும், எல்லா காரியங்களையும் இந்த ஏசாயாவின் மூலமாய் ஆண்டவராய் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை கண்டித்தும் எத்தனையோ முறை உணர்த்தியும் இந்த ஜனங்கள் ஒருபோதும் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தபடியினாலே ஆண்டவர் இந்த பாபிலோன் ராஜ்யத்திற்குள்ளே அவர்களை விற்று போட்டார். ஹல்லேலூயா. அப்படி போய்கொண்டிருந்த ஜனங்களை கர்த்தர் சொல்லுகிறார். 39 வரைக்கும் ஆண்டவர் ஒரு விதமாய் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார் இல்லையா? 40வது அதிகாரத்திலே தேவன் தம்முடைய கோபத்தை விட்டு தம்முடைய ஜனங்களுக்காக மனம் இறங்கி சொல்லுகிற வசனம் 40ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஹல்லேலூயா. இது வரைக்கும் இந்த 39வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய வார்த்தையினாலும் தம்முடைய நியாய தீர்ப்புகளினாலும் பயங்கரமாக தண்டித்து இருந்ததை பார்த்துருக்கிறோம். இந்த 40 அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே சொல்கிறாரு, வேதம் சொல்கிறார், அவர் அடித்தாலும் காயத்தை கட்டுகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தாம் தண்டித்த ஜனத்தை, தம்முடைய சித்தத்துக்கு எதிர்மாறாய் சென்ற ஜனங்களை இதுவரைக்கும் அவர் ஒரு விதமாய் நடத்தியிருந்தாலும் 40வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், என் ஜனத்தை தேற்றுங்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்களை ஆற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் எருசலேமின் ஜனங்களுக்கும் தேவன் நன்மையான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அவர் பேசிக்கொண்டு வரும்போது தான் ஏசாயா 46ஆம் அதிகாரத்திலே 3வது 4வது வசனத்தை அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிறுமைப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பாய் இந்த சிறையிருப்பில் இருக்க போகிற அந்த ஜனங்கள் எவ்வளவு பாடு அனுபவிப்பார்கள், எவ்வளவு துக்கம் அனுபவிக்க போகிறார்கள் என்பதை எல்லாவற்றையும் சொன்ன தேவன் இது எல்லாவற்றிற்கும் பின்பாக வரப்போகிற ஆறுதலின் நாட்களையும் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா ஏன் இவரை சுவிசேஷத்தின் தீர்க்கதரிசி என்று சொல்கிறோம் என்றால், புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ராஜாக்களுக்கு அந்த அரசாட்சி செய்கிற வேளையிலே இவர் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு வந்தார். இதிலே நல்ல ராஜாக்களும் இருந்தார்கள், கடினமான ராஜாக்களும் இருந்தார்கள். ஹல்லேலூயா. எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்த போது அவர் பேசினார். ஆனால் எசேக்கியாவுக்கு அடுத்து வந்த மனாசே என்ற ராஜா இவர் என்ன பண்ணார், இவர் இதே மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணார், ஆண்டோடைய வசனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல இந்த மனாசே என்ன பண்ணினார், இந்த ஏசாயாவை வாளால் வெட்டி கொன்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை கொண்டு சென்றது நிமித்தம் இந்த மனாசேயாவால் ஏசாயா கொல்லப்பட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய சுவிசேஷத்திற்காக, இந்த சுவிசேஷத்தின் பணிக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார் இந்த ஏசாயா. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஆண்டவராகிய இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படுவீர் என்று சொன்னதை ஆண்டவர் ஏசாயாவின் வாழ்வில் அது நிறைவேறியது. ஹல்லேலூயா. எபிரேயரில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், வாளால் அறுக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். எபிரேயரில் விசுவாச போராட்டத்தில் வந்த ஜனங்கள் எப்படி சிங்கங்களை மேற்கொண்டார்கள், எப்படியெல்லாம் அவங்க தப்பிச்சாங்க, சிலர் இந்த விசுவாசத்துக்காக மரித்தார்கள், வாளால் அறுப்புண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த வாளால் அறுப்புண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. தேவனுடைய விசுவாச போராட்டத்திற்காக, சுவிசேஷத்திற்காக இவர் வாளால் அறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இதுதான் ஏசாயாவை பற்றி நான் ரொம்ப சுருக்கமாக சொல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் அவரை குறித்து நாம் சொல்லலாம்.
ஆனால் இவ்வளோ சுருக்கமாக சொன்ன ஏசாயாவோட ஒரு சிம்பிள் அவரோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய அந்த கடினமாய் போக போகிற இந்த கஷ்டமான சூழ்நிலை போக போகிற தம்முடைய ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார். முதலாவது சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா, எனக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் வசனமும் 4வது வசனமும் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யூதர்களுக்கும் எருசலேம் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, அது இன்றைய தினத்தில் இருக்கிற இந்த நாகரிகமான இந்த நாட்களில் இருக்கிற சபையாருக்கு மிகவும் அதிகமாய் பொருந்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், நீங்கள் அநேக காரியங்களை சிக்குண்டு இருக்கலாம். எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று. ஹல்லேலூயா, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை இதுவரைக்கும் எப்படி நடத்தி வந்தேன், என்னுடைய அன்பு உங்கள் மேல் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, நான் உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன், உங்களுக்காக நான் வைத்திருக்க ரட்சிப்பை குறித்து கேட்டு உணரும்படியாய் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு நன்மையான வார்த்தைகளை கொடுக்க போகிறேன், எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, நீங்கள் எப்படி இருந்தீர்கள், எப்படி இருக்கிறீர்கள், இனி என்ன நடக்கப் போகிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், எனக்கு செவி கொடுங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு நமக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் உங்களை நான் ஏந்தினேன். ஹல்லேலூயா. முதலாவது அவர் சொல்லுகிறார், உங்கள் தாயின் வயிற்றிலே உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்திலே உற்பத்தி ஆனது முதல் நான் உங்களை தாங்கினேன் என்று. ஹல்லேலூயா. தேவன் குரு, என் ஜனமே, என் அன்பின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எனக்கு மீட்கப்பட்டவர்களே, எனக்கு செவி கொடுங்கள், என் வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நாளைய தினம் எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ என்று கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தாயின் கருவிலே நான் உங்களை ஏந்தினேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் ஒரு தாயானவள் கர்ப்பம் அடைகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதமோ அல்லது 2 மாதங்களுக்கு பின்பு தான் எல்லாருக்குமே தெரிய வரும். ஏன்னா தாயாருக்கே கூட ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அப்புறமா தான் தெரிய வரும் கருவடைந்தது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கரு அந்த கர்ப்பையிலே சேரும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் இருக்கும்போது ஆனால் உன்னை பெயர் சொல்லி உன்னை அந்த கருவிலே சேர்த்து உன்னை தாங்கி அந்த 10 மாதம் அளவும் உன்னை தாங்கி ஏந்தி நடத்தி கொண்டு வந்த உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. ஏன் செவி கொடுக்க வேண்டும்? உன் தாயின் கருவிலே உருவானது போது நான் தான் உன்னை தாங்கினேன். உன் தாய்க்கு உன்னை தெரியாது, நீ உன் கருவில் இருக்கிறது உன் தாய்க்கு உனக்கு தெரியாது, உன் தகப்பனுக்கு தெரியாது, இந்த உலகத்துக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். உன் கரு உருவாகும் போது என் கண்களுக்கு முன்பாய் உன் கரு மறைவாய் இருக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தாயின் கருவிலே நீ உருவாக்கப்படும் போது உன் எலும்புகள் எனக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் தாயாருக்கு தெரியாது உன் வயிற்றில் அங்கே ஸ்டமக்கில் என்ன நடக்குது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயங்களை உருவாக்கி இருதயத்தின் செயல்களை எல்லாம் கவனிக்கிறவராய் இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஏன்? உங்களை நான் கருவிலே எல்லாரும் தாங்குவதற்கு முன்பாய் நான் தான் உங்களை முதலில் தாங்கினேன், நான் தான் உங்களை முதலில் ஏந்தினேன், நான் தான் உங்களை முதலில் தப்புவித்தேன், இதுவரைக்கும் தாங்கினேன், உங்களை ஏந்தினேன், இனியும் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி செய்ய போகிறாராம்? உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களே, நான் சொல்லுகிறேன், நான் உங்களை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உங்களை பேர் சொல்லி அழைத்து என் ராஜ்யத்திற்கென்று பங்காக உங்களை தெரிந்து கொண்ட என் ஜனமே, நான் உன்னை இனியும் தாங்குவேன், தப்புவிப்பேன். இப்போ வரைக்கும் இல்லை, உன் முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன். நீ நடக்க முடியாமல் எல்லா உதவியற்ற நிலையில் இருக்கிற நிறைய வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படித்தான் செய்து வந்தேன், இனியும் நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயானவள் பார்த்தீங்கன்னா இந்த கருவில் ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. சாப்பிட்ற விஷயத்துலேருந்து அவங்க நடக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க படுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இந்த பக்கம் தான் படுக்கணும், இப்படி கூப்பிட படுக்க முடியும், அநேக தியாகங்களை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த தாயானவள், இந்த பூமியில் இருக்க தாயானவள் அவ்வளோ கன்சர்னாக இருக்காங்கன்னா, ஆனால் இப்போ அந்த வயிற்றில் நீங்கள் உருவாகும் முன்னே உங்களை ஏந்தி கொண்டு வந்த தேவன் எவ்வளவு கன்சர்னாக இருப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் தான் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக நம்ம போதர் அடிக்கடி சொல்லுவாங்க, he knows the end from the beginning. ஹல்லேலூயா. from the beginning means நம்ம கர்ப்பத்தில் உருவான நாள் முதல் இல்லை, உன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அந்த பிகினிங்
ஹல்லேலூயா. அந்த பிகினிங்ல இருந்து நீ மறுபடியும் கர்த்தரிடத்தில் போக போகிற நாட்கள் வரைக்கும் சகலத்தையும் நான் அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்புவேன். இதுவரை இளைத்து போயிருக்கிற இருதயத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தாயின் கருவிலே உன்னை ஏந்தின நான், உனக்கு பேர் சூட்டினான் நான் உன்னை இனியும் தாங்குவேன். உனக்கு நிறைய வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நிறைய வயது என்பது கிட்டத்தட்ட நம்ம 120 வயது வரைக்கும் சொல்லலாம். 120 தேவனுடைய கிருபையால் அதிகபட்சம் 120 வயது என்பது பலத்தின் மிகுதினால் என்பது ரொம்ப அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 120. அந்த 120 வயது வரைக்கும் கூட என்ன பண்ணுவார், நான் உங்களை தாங்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த உறவுகள் உங்களை கைவிட்டு போகலாம், நீங்கள் தோல்வியின் சூழ்நிலையை கடந்து செல்லலாம், மரணத்தின் பள்ளத்தாக்கில் கடந்து போகிற சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றை மறக்காதீங்க. நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், என் ரத்தத்தை உங்களுக்காக நான் கொடுத்திருக்கிறேன், நான் உங்களை கைவிடுவதில்லை. இதுவரைக்கும் என் உள்ளங்கையிலே உங்களை தாங்கினேன், நான் இனியும் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், எல்லாவற்றுக்கும் மேலாய் உங்களை நான் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் உங்களை நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்க. ஆண்டவர் சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கும்போது தேவன் நம்ம அவருடைய கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ அருமையாய் நாம் அவரை அறிவதற்கு முன்பாகவே நம்மை அறிந்தவர். எப்படி அறிந்தார்? நீங்கள் பாவியாக இருக்கும்போது தேடி வந்தார் நம்ம நினைக்கிறோம். பார்த்திங்க, என்னை தேடி வந்தார்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ கிடையாது. நீங்கள் உருவாகும் முன்னே, உங்கள் கருவிலே உங்கள் எலும்புகள் உருவாகும் முன்னே. ஹல்லேலூயா. தாவீது சொன்னார், என் தாயின் கருவிலே என் எலும்புகள் உருவேற்படும் முன்னே, என் சரீரத்தின் அவயவங்களுக்கு உருவம் வருவதற்கு முன்னே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வெளிப்பாடு பாருங்க. உங்களுடைய முதலாவது ஒரு மனுஷனுக்கு முதலாவது கருவில் இருக்கும் முதலாவது உருவாகுது எது? இதயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி, வேதம் சொல்லுகிறது, தேவன் இருதயத்தை உருவாக்கி அதன் செயல்களை எல்லாம் அறிந்திருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு துவக்கமும் அவருக்கு தெரியும். நீங்கள் போகிற பாதைகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இனி சந்திக்க போகிற காரியங்களும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இதுவரைக்கும் நான் உங்களை தாங்கினேன், இனியும் உங்களை தாங்குவேன். உங்கள் எலும்புகள் உருவாகும் போது என் கண்களுக்கு நீ மறைவாக இருக்கவில்லை என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, தாவீது சொல்லி, ஆண்டவர் நம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? நான் உயரே வானத்திலே போனாலும் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன், என் உட்கார்தலையும் அறிந்திருக்கிறேன், என் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன், என் நாவிலே சொல் புறவா முன்னே அதை நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இது எப்படி அறிந்திருக்கிறார்? நம்முடைய இருதயங்களை உருவாக்கின கர்த்தர், நம்முடைய இருதயத்தின் செயல்களை அறிந்தவர், இருதயத்தின் வேதனைகள் அறிந்தவர். ஹல்லேலூயா. சில காரியங்களை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனாலும் சொல்ற, உன் இருதயத்தின் செயல், உன் இருதயத்தின் வேதனை நான் அறிவேன். ஹல்லேலூயா. அதன் செயல்களையும் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை ஏந்துவேன், இன்னையும் நான் சுமப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மரண பரியந்தமும் நான் உன்னை சுமப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 139 13ஆம் வசனத்திலிருந்து 16 வரைக்கும். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக தாவீது சொல்றார் பாருங்க. என் சரீரத்தின் அவயவங்கள் உருவாகிற நாளில், உருவாகிறதுக்கு முன்பாக கூட இல்லை, அது எந்த செகண்டில் அது வரப்போகுதுன்றது ஆண்டவருக்கு தெரியும். இந்த குழந்தைக்கு இந்த கரு உருவாகிற நாட்கள், இந்த இருதயம் எப்பொழுது உருவாகும், இந்த கை, இந்த கால், இந்த ஒவ்வொரு அவயவங்களும் உருவாகும் நாட்களும் தேவன் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி வெறும் உங்கள் அவயவங்கள் உருவாகிறத மட்டுமா அவர் குறித்து வைத்திருக்கிறார்? ஒவ்வொரு காரியங்களையும் உங்களை குறித்து கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தால்
கூட அவருடைய சுத்தம் இல்லாமல் விழுவதில்லை. தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான தேவன் பாருங்கள், அருமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் கருவை உடைய கண்கள் கண்டன. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கருவை உடைய கண்கள் கண்டன என்று மனுஷர்கள் என்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்னை பார்த்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒளிப்பிடத்திலே உண்டாகும் போது அந்த கருப்பையிலே அந்த இருளான இடத்திலே நான் உருவாகும் போதே அந்த இருள் என் தேவனுக்கு மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. என் எலும்புகள் உருவாகும் போது, என் இருதயங்கள் உருவாகும் போது எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் எனக்கான தேவைகளையும் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார் என்று ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிற சங்கீதக்காரன் சொல்ல, எனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கரத்தின் கிரியை இது நாம தான். ஹல்லேலூயா. நாமெல்லாம் யார்? கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா. கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள். நம் தாயின் கருவிலே நம்மை உருவாக்கினவர். அவருடைய வேதம் சொல்லி உம்முடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் நெகிழ விடாதிருப்பாராக. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்றாரு, என் கரத்தின் கிரியையாகிய உன்னை நான் ஒருபோதும் நெகிழ விடமாட்டேன், ஒருபோதும் உன்னை நான் கீழே விடமாட்டேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உன் பாதம் கல்லில் இடறதுக்கு முன்னாடியே என்னுடைய தூதர்களை நான் உனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அப்படியாக நம்மை தாங்குகிறவராய், நம்மை தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா 44:2 உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார் 44:2 உன் தேவன் நான் உன்னை உண்டாக்கினவர் என்று சொல்கிறார். முதலாவது நம்மளுக்கு எப்படி சொல்கிறார்னா, நான் தான் உன்னை உண்டாக்கினேன் என்று. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், நான் இப்போ தானே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட போது நாங்கள் வேற ஒரு தெய்வத்தெல்லாம் வழிபற்றி வணங்கி வந்தோம், நாங்கள் வேற ஒரு இடத்துல இருந்து நாங்கள் வந்தோம்னு சொல்லி. ஹல்லேலூயா. வேதத்தில் இன்னொரு இடத்துலையும் போட்டிருக்கிறது, மாம்சமான யாவருக்கும் அவர் ஒருவரே தேவன் என்று. அவங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நம்ம தெரிஞ்ச நாட்களாக இருந்தாலும் சரி, தெரியாத நாட்களும் அந்நிய தேவதைகளை நாம் வழிபட்ட நாட்களிலும் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மாம்சமான எல்லாருக்குமே அவர் ஒருவர் தான் தேவன். ஹல்லேலூயா. அவர்கள் அறிந்தாலும் அவர்கள் அறியாவிட்டாலும் வேதம் சொல்லுகிற அவர் ஒருத்தர் தான் தேவன். ஹல்லேலூயா. அப்போ கீழே இருக்கல என்ன, எல்லாம் கல்லும் மண்ணுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, மூக்கு இருந்தும் முகராது, கண் இருந்தும் பார்க்காது, அவர் நமக்காக வழக்காடாது, நமக்காக துணை செய்யாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உண்டாக்கினவர், உன் தாயின் கருவிலே உன்னை உருவாக்கினவர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மை தாயின் கருவிலே உருவாக்கினார். அது மட்டும் இல்லை, நான் தான் உனக்கு துணை செய்கிறவர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு நான் துணை செய்கிற கர்த்தராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதற்கு மேல் இன்னும் ஒரு படி மேலே போய், நீ என் தாசன் என்று சொல்கிறார். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய ஊழியக்காரன், நீ என்னுடைய பிள்ளை, நீ எனக்கு சொந்தமானவன், நீ எனக்கு சொந்தமானவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம், இப்படிப்பட்ட ஆண்டவரை, நம்முடைய ஒவ்வொரு போக்கையும் மரத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கார்களே ஏசாயா 43:10, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஏனெனில் நாம் அவருக்கு சொந்தமான ஜனங்கள். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் தேவனுடைய கண்ணை தொடுவது போல இருக்கும் என்று சகரியா 2:8 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ என்னை ஏற்றுக்கொண்டாலும், நீ என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்தாலும் செவி கொடுக்காவிட்டாலும், நான் தான் இன்னும் உன்னை தாங்கிக்கிட்டு இருக்கேன், நான் தான் இன்னும் உன்னை ஏந்தி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் தாயின் கருவிலே நான் சுமந்தது போல இப்பவும் சுமந்துட்டு இருக்கேன். நீ உணர்ந்து இருக்கிறாயோ உணராமல் இருக்கிறாயோ, இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 43:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43:1 43. அவன் அவர்களை துரத்தவும், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த சிருஷ்டிப்புக்கும் உருவாக்கத்துக்கும் நடுற ரெண்டு விஷயம் இருக்குல்ல. சிருஷ்டிப்பு என்பது முதலாவது தாயின் கருவிலே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்வது.
உருவாக்குறது என்பது நம்ம ஏற்கனவே படித்த போல நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களும் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், உன்னை நான் உருவாக்கினேன், உன் தாயின் கருவிலே உருவாக்கின நான் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய ஜனங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ல, இஸ்ரவேல் தேவனை கர்த்தராய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள். ஏன்? மற்ற காரியங்களை காட்டிலும் நம்மோடு கூட எந்த உறவுகள் நம்ம விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுறாங்க, இங்கே நான் உன்னை சிருஷ்டித்தேன், உன்னை உருவாக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாய் சொல்லுவது நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலும் 4வது வசனத்திலும் ஒரு வார்த்தை மறுபடியும் வரும். நான் உங்களை ஏந்துவேன் என்று கர்த்தர் 2 இடத்துல சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. 2 இடத்துல 46:3லையும் சொல்லியிருப்பார் ஏந்துவேன் என்று, 46:4வது வசனத்திலையும் சொல்லியிருப்பார் நான் உங்களை ஏந்துவேன் என்று. ஹல்லேலூயா. இந்த முதலாவது ஏந்துவேன் என்று சொல்வது உன் தாயின் கர்ப்பத்திலே உன்னை ஏந்துவது. ஹல்லேலூயா. உன் தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை ஏந்தி கொண்டு இருப்பேன் சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஏந்துவேன் சொல்றாரு. அது இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்களிலே நம்மை தாங்குவதாகும். ஹல்லேலூயா. நம்ம ஏந்துவதாகும். இது இங்கிலீஷில் பாருங்க. 3 Listen to me, O house of Jacob, and all the remnant of the house of Israel, who have been upheld by me from birth, who have been carried from the womb. Amen. Hallelujah. Which are born means he beareth us. என்ன சொல்கிறார்? அவர் நான் உன்னை தாங்கினேன் என்று, நான் உன்னை பொறுத்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் வழிகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், என்ன மாதிரி காரியங்கள் இருந்த, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை நான் பொறுத்து கொண்டேன் என்று. 3 4வது வசனம். Even to your old age, I am he, and even to great age, I will carry you. I have made, and I will bear, even I will carry, and I will deliver you. ஹல்லேலூயா. ஓகே, இந்த 4வது வசனத்தில் வருது ஐ வில் பியர் யூ. ஹல்லேலூயா. இந்த ஐ வில் பியர்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டோட மனதுருக்கத்தை இங்கே காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தாயின் கருவிலே உருவாகும் போது நம்மை தாங்கின தேவன், தாயின் கருவிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மீட்டுக்கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனால் சுமந்து செல்லப்பட்ட ஜனங்கள். சில நாட்களிலே சில நேரங்களிலே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய ஆண்டோட வழிகளை கேட்காமல், தேவனுடைய சத்தத்தை கேட்காமல், நம்முடைய சுய இஷ்டத்தின்படி போகிற போது அநேக காரியங்களிலே அநேக பிரச்சனையிலே மாட்டும்போது சொல்கிறார் ஆண்டவர், நீ என்கிட்ட மறுபடியும் வா, உன் பாவங்களை நான் பொறுத்துக்கொள்வேன், உன் பாவங்களை நான் மன்னிப்பேன், உன்னிடத்தில் நான் பொறுமையாக இருந்து நான் மறுபடியும் உன்னை ஏந்தி சுமந்து செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நான் பொறுமையாக இருப்பேன் உங்களிடத்தில். நீங்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் ஆதியிலே விட்டு சென்று கொண்டிருந்த வழிகளை விட்டு மறுபடியும் என்னிடத்தில் நீங்கள் மனம் திரும்பி வரும்போது, உங்கள் எல்லா பொல்லாத வழிகளையும் நீங்கள் என்னிடத்தில் அறிக்கை செய்து என்னிடத்தில் வரும்போது, உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்ற ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நான் மறுபடியும் உங்களை எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் மன்னித்து நான் மறுபடியும் உங்களை ஏந்தி செல்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசனம் சொன்ன நாட்களிலே ரொம்ப மோசமாக நடந்து கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு அருவருப்பான அநேக காரியங்களை செய்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் மறுபடியும் ஆண்டவர் பேசும்போது சொல்றார், எனக்கு செவி கொடுங்கள் என்று. இதுவரைக்கும் நீங்கள் செவி கொடுக்கல, அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி சிறையிருப்புக்குள்ளே போக போகிறீங்க. ஆனால் இனியாவது என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். நான் ஆதியிலே உங்களை தாங்கினேன் இல்லையா? உங்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நாட்களிலே நான் உங்களை எப்படி ஏந்தி சுமந்து உங்களை தாங்கி வந்தேனோ, நான் இனியும் உங்களை நான் தாங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி ஏசாயா மூலமாய் கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் போனனால தான் தேவன் சொன்னார், இந்த சிறையிருப்பின் நாட்களை கர்த்தர் அவர் அனுமதித்தார். ஹல்லேலூயா. எசேக்கியா நாட்களிலே அவர் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கதறி எழுதும்போது ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். ஆனாலும் அந்த எசேக்கியா என்ன பண்ணார், மனம் சுகமாகி வரும்போது பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அந்த மகிமையும் கனத்தையும் சொல்லாமல், தேவன் தனக்கு செய்த நன்மைகளை சொல்லாமல், தன்னிடத்தில் இருக்கிற அந்த பணங்கள், பொருளுக்கு, தன்னுடைய வல்லமையை குறித்து அந்த பாபிலோனிலிருந்து வந்த ஜனங்களுக்கு அதை காண்பித்த போது ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு அவங்க என்னென்னலாம் பார்த்துட்டு போனாங்களோ எல்லாமே அவங்க கிட்ட போக போகுதுன்னு அன்றைக்கே சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எசேக்கியாவிடத்தில் சொன்ன தேவன் அதே பார்த்தீங்கன்னா அதை சித்தேக்கியா ராஜா அரசாண்டு கொண்டிருந்த நாட்களில் இதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தன் பிள்ளைகள் எப்பொழுதும் அவரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் எல்லாவற்றிலும் அவரையே முன்னாடியாக வைத்து நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் மறுபடியும் அந்த அனுக்கிரக காலத்திலே தேவன் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பேசுகிறார். எனக்கு செவி கொடுங்கள், இதுவரைக்கும் உங்கள் பிதாக்கள் செய்த போல் இல்லை, இனியாவது எனக்கு செவி கொடுங்கள், என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், நான் உங்களை தாங்குவேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களை ஏந்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனா இருக்கிறபடினால் தம் பிள்ளை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி அழைக்கிறார்களோ அதே போல தம்முடைய ஜனங்களை அவர் அழைத்து கொண்டிருக்கிறார் இன்றைய நாளிலும் கூட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏசாயா 46:4 தேவன் சொல்றார், நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தப்புவிக்க வேண்டும்? இங்கே ஏசாயா 43:1 கூட நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று கூறுகிறார். ஹல்லேலூயா. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம், தேவனால் உருவாக்கப்பட்ட ஜனம், தேவனால் தாங்கி நடத்தி கொண்டு வந்த ஜனம், தேவனால் ஏந்தப்பட்ட ஒரு ஜனம். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நான் தப்புவிப்பேன் என்ற வார்த்தை ஏன் இங்கே வருகிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 46:4 நான் உங்களை தப்புவிப்பேன்னு சொல்றாரு. 43:1 உங்களை நான் மீட்டுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் பாருங்க, நம்முடைய கரத்தில் அப்பா பேச்சை கேட்டு அப்பாவோட தோளில் இருக்கும்போது இல்லை அப்பாவோட கையை கரத்து பிடிச்சி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஹல்லேலூயா. கையில் இருக்கும்போது அப்பா தூக்கிட்டு போவாங்க, ஏந்திக்கிட்டு போவாங்க. நடக்கும்போது அப்பா கையை பிடிச்சி நடக்க வச்சு கூட்டு போவாங்க. கீழே விழுகிற சூழ்நிலை வந்தாலும் அப்பா என்ன பண்ணாரு? தாங்கிப்பார். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா அவங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தப்புவிப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? ரெண்டு விஷயம் இங்கே. தப்புவிப்பேன் என்பது ஒன்று, நீங்கள் பிசாசின் வல்லமையிலே அறியாமையினால் போய் சிக்கிக்கொள்வது. ஹல்லேலூயா. நான் டெலிவர்னு போடுறோம், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டெலிவர்னு போட்டிருக்கோம். ஹல்லேலூயா. டெலிவர்னா என்ன அர்த்தம்? அப்போ சம்வேர் நம்ம அங்கே மாட்டிக்கிட்டோன்னு அர்த்தம் தானே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோ ஒரு இடத்திலே மாட்டிக்கொண்டார்கள். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய சுய சித்தத்தின் மூலமாய் சில காரியங்கள் நம்மளே போய் மாட்டிக்கிறோம், சில காரியங்கள் நாம் தெரியாமல் போய் மாட்டிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நான் தப்புவிப்பேன் என்று. ஹல்லேலூயா. நான் டெலிவர் பண்ணுவேன். எப்போ என் கையில் இருந்து இறங்கி என் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நானே நடப்பேன், எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஆண்டோட தகப்பனுடைய கையை விட்டு நம்ம நடந்து போகும்போது சில நேரங்கள் நம்ம தெரியாமலே பிசாசின் கண்ணிகளிலே மாட்டிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பிசாசு அநேக வஞ்சனையான காரியங்களை வைத்து நமக்காக காத்து கொண்டே இருக்கிறான். நாம் எப்போ பிதாவின் சித்தத்திலிருந்து வேறு பிரிந்து வருவோம் என்று அவன் எப்போது சிங்கத்தை போல நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்மளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை விட்டு நாம் வெளியேறும் போது நாம் தெரியாமல் அவனுடைய காரியங்களை மாட்டிக்கொள்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நீ ஒருவேளை தெரிஞ்சு மாட்டினியோ இல்லை நீ தெரியாமல் மாட்டினியோ சரி, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று. ஹல்லேலூயா. நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். உன் கரத்தில் இருக்கிற வரைக்கும் ஏந்தி கொண்டு வந்த தேவன், உன்னை தாங்கி கொண்டு வந்த தேவன் அடுத்த வசனமே சொல்றாரு உன்னை நான் தப்புவிப்பேன் என்று. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்ல, இது வரைக்கும் நான் உங்களை தாங்கி வந்தேன், ஆனால் நீங்கள் மறுபடியும் ஒரு இடத்துல போய் மாட்ட போறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பாபிலோன் தேசத்தில் போய் மாட்ட போறீங்க என்பதை கர்த்தர் முன்னாடியே சொல்றார். அதான் 43:1 சொல்ல, உங்களை மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். மீட்டுக்கொள்வேன் என்றால் என்ன அர்த்தம்? விற்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. விற்கப்படாத ஒரு பொருளை யாராவது மீட்க முடியுமா? விற்கப்படாமல் யாராவது பிரச்சனை மாட்டினா அதை விடுதலை செய்கிறது. ஆனால் விற்கப்பட்டவர்களை தான் மீட்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஹல்லேலூயா. இப்படி தான் பாபிலோனிலே நீங்கள் விற்கப்பட்டு போவீர்கள், அங்கே நான் உங்களை சந்தித்து உங்களை மறுபடியும் மீட்டுக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 வேதம் சொல்லுகிறது, அநேக இப்போ இருக்கிற அந்த ஜெனரேஷனில் கூட பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவருக்கு சித்தமானதாக செஞ்சேன், ஆண்டவருக்கு சில நேரங்களில் ஆண்டவர் சித்தம் இல்லாத காரியங்களும் செய்து நான் மாற்றும் போது வேதம் சொல்லுகிறது உங்களோட எல்லா பிரச்சனைகளும் தேவன் நம்மை அவர் சோதனையை கொடுத்து நம்மளை சோதிக்கிறவர்கள், ஒரு பிரச்சனையை கொடுத்து நம்மை சோதிக்கிறவர்கள். யாக்கோபு 1:14 சொல்லுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள சொந்த இஷ்டத்தின்படி, சொந்த ஞானத்தின்படி, சொந்த வழிகளிலே நடந்ததுனால தான் இவர்கள் இந்த சிறையிருப்புக்குள்ளே போனார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை மீட்பேன் என்று. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் அவர்களை மீட்பேன் என்று சொன்னதை தானியேலின் நாட்களுக்கு பின்பாக தேவன் அவர்களை மீட்டார். ஆனால் நமக்கு என்ன பண்ணார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விலையாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. we redeemed. நம்ம விலையேற பெற்றவர்கள், நாம் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், நாம் காப்பாற்றப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் இனிமேல் நீங்கள் மனம் திரும்பி வரும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசித்து அவர் செய்த சிலுவையிலே செய்த தியாகத்தை நீங்கள் விசுவாசித்து உங்கள் இருதயத்தில் அதை விசுவாசித்து உங்கள் நாவினாலே அறிக்கை செய்து அவரை தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிற போது தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை மறுபடியும் சுமக்கப் போகிறேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சுமந்தது வேற மாதிரி, இனியும் சுமக்கப் போகிறது வேற மாதிரி. ஹல்லேலூயா. 3வது வசனத்திலே சொன்னது போல, உங்கள் தாயின் கருவிலே சுமந்ததை போல இனி அதை காட்டிலும் மேலாக நான் உங்களை சுமப்பேன். உங்களுடைய தப்பிதங்களை நான் பொறுத்துக் கொள்வேன், உங்களுடைய மீறுதல்களை நான் பொறுத்து கொள்வேன். என் குமாரனாகிய இரத்தத்தினாலே கழுவி உங்களை நான் தாங்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக காரியங்களில் பார்த்தீங்கன்னா
சங்கீதக்காரர் 116:8 சொல்லுற சங்கீதம் 116:8 என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்பு வைக்கிறவர் என்று ஹல்லேலூயா, என் கண்ணை கண்ணீருக்கு தப்பு வைக்கிறார் என்று ஹல்லேலூயா, என் காலை இடறலுக்கும் அவர் தப்பு வைக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா. எப்படி தப்பு வைக்கிறாராம்? நம் ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவிப்பார். எப்பொழுது நீங்கள் செவி கொடுத்து மனம் பொருந்தி தேவனிடத்தில் திரும்பி வரும்போது உன் ஆத்மாவை நான் மரணத்துக்கு தப்புவிப்பேன், உன் கண்ணை கண்ணீருக்கு தப்புவிப்பேன், உன் காலை இடறலுக்கும் நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா. சங்கீதம் 91:3 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அதாவது கண்ணினா மறைவான ட்ராப்ஸ், மறைவான காரியங்களுக்கும், பிசாசான நம்மளுக்கு வெளிப்படையான அநேக காரியங்களை வைப்பதில்லை, அவன் மறைவாய் அநேக காரியங்களை தம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வைக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த கண்ணிகளுக்கு நான் உன்னை தப்பு வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது நீ என் வசனத்துக்கு செவி கொடுக்கும் போது, நீ இருக்கிற நிலையை விட்டு மறுபடியும் என்னிடத்தில் வரும்போது நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நான் தப்பு வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறார்? தம்முடைய தூதர்களை நான் உங்களுக்கு இன்சார்ஜாக வைப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் ஹல்லேலூயா. நீங்கள் போகும்போதும் வரும்போதும் உங்களை காப்பதற்கு நான் உங்களுக்கு இந்த தூதர்களை கட்டளையிடுவேன். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய இந்த நேரத்தில் கூட உங்களுடைய எண்ணத்தின் காரியங்கள் எதுவானா இருக்கலாம், நீங்கள் எதை பற்றி வேணாலும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும் உங்களுடைய உறவும் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது. சில காரியங்கள் நீங்கள் தெரியாமல் போய் மாட்டியிருக்கலாம், சில காரியங்கள் நீங்கள் தெரிஞ்சே கூட போய் மாட்டியிருக்கலாம் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு என் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள் ஹல்லேலூயா. இன்னைக்கு என் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது உங்களை நான் ஆதியிலே சுமந்து வந்தது போல, உன் தாயின் கருவிலே நான் உன்னை சுமந்து போல இனியும் நான் உன்னை சுமப்பேன், இனியும் ஏந்துவேன். நீ ஒருவேளை எந்த ட்ராப்ல இருந்தாலும் உன்னை நான் தப்பு வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை நீ பாவத்தில் விற்கப்பட்டு இருந்திருந்தாலும் என் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உன்னை நான் மீட்டுக் கொள்வேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் சங்கீதம் 94:18 பாருங்க, இவ்வளவாய் நம்மை அன்பு கூறுகிற தேவன், நம்மை விடுதலை செய்து நம்மை காத்துக்கொண்டு வருகிற தேவன் சொல்கிறார். சங்கீதக்காரர் சொல், ஆண்டவரே என் கால்கள் சறுக்குகிறது என்று சொன்னபோது ஹல்லேலூயா அவருடைய கிருபை இமிடியேட்டாக நம்மளை தாங்குகிறது ஹல்லேலூயா. நம்முடைய பாட்டில் கூட பார்த்தோம், நம்முடைய கிருபை என் பாதத்திலே நான் வழுவி போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்றாங்க சங்கீதம் 94:18 என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சொன்ன போது எப்போ அந்த கிருபை வந்தது? ஆண்டவரை நோக்கி, தேவனுடைய சமூகத்தை நோக்கி, கர்த்தாவே என் கால்கள் எப்போ ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கிறேன், நம்முடைய வழிகளில் நடக்கும் போது ஆண்டவரே சில நேரங்களில் என் பாதங்கள் சறுக்குகிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இம்மிடியேட்டாக ஆண்டவர் தம்முடைய கிருபையை அனுப்பி அந்த பாதம் உங்கள் பாதம் வழுகாதபடிக்கு உங்களை தாங்கி கொண்டு போகிறவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறதா இருக்கிறது ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 20:3 கூட தாவீது சொல்றார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு சொன்னார் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு அடி தூரம் தான். அப்படி மரணத்தின் கிட்ட இருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இன்றைய தினத்திலே கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த மரணத்தின் கண்ணிகளுக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர் இருக்கிறார். உங்கள் ஆத்மாவின் மரணமாக இருக்கலாம், இல்லை சரீரத்துக்கு எதுவான மரணமாக இருக்கலாம், எந்த மாதிரி மரணமாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா, நான் உன்னை தாங்குவேன், உன்னை நான் தப்பு வைப்பேன் என்று சொல்லுகிறார் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை தாயின் கருவிலே சுமந்து வந்த தேவன் இனியும் நம்மை சுமக்க போகிற கர்த்தர் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தின் ஞானத்தை நீங்கள் நம்பாதீங்க. 46 ஏசாயா 46:1 பேல் பணியும் நேபா குனியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா. பேல் என்பது பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேசத்தில் பேல் என்பதும் நேபோ என்பதும் பாபிலோன் தேசத்தின் கடவுள்களாய் அவர்கள் பார்த்தார்கள் ஹல்லேலூயா. பேல் என்பது பாகால் என்று சொல்லப்படும் என்று சொல்லுகிறாங்க. பேல் என்பது மழை, இந்த இயற்கையை கட்டுப்படுத்துகிற சக்தி, அது ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த பேல் என்பது யாருன்னா, இந்த பாபிலோன் தேசத்திலே ஆதி காலத்திலே ரொம்ப வல்லமையாய் செயல்பட்ட ஒரு பிரபுவாய் இருந்தான். நேபோ என்பவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான் அந்த பாபிலோன் தேசத்திலே. இப்படி இருந்த ஜனங்களே அந்த பாபிலோன் தேசத்தின் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்களை கடவுளாக வணங்க ஆரம்பித்தார்கள் ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்கள், தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சிறையிருப்புக்கு போகும்போது இவர்களும் அதை பணிந்து கொண்டு அதை வணங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதான் ஆண்டவர் அந்த அவைகளை நீங்கள் வணங்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களை விடுவிக்க போகிற நாட்களிலே என் சத்தத்திற்கு செவி சாய்த்து இவைகள் எல்லாம்
எல்லாவற்றில் உங்களுக்கு நன்மையாய் தோன்றுகிற, உங்களுக்கு ஞானமாய் தோன்றுகிற, உங்களுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் தோணுதோ அதெல்லாத்தையும் விட்டுட்டு என் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து வரும்போது நான் மறுபடியும் உங்களை ஏந்தி சுமந்து உங்களை தாங்கி அவருடைய உன்னத ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரை நான் உங்கள் கூடவே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்றும் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வல்லமை உள்ள ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய நிச்சயம். தேவன் சங்கீதம் 139 15-16 வாசிக்கும்போது யாரோ ஒரு வாசிங்க. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்ட பூமியிலே தாழ்விடங்களில், நான் ஒளிபீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர விரோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. எலும்புகள் உமக்கு மறைவாக இல்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஆமென். என் அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் நம்மளை குறித்து எல்லாவற்றும் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன ஏது எப்படி உருவாக்க, நீங்கள் உங்கள் முடியிலிருந்து எல்லாமே எவ்ரி கலர் எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். அப்படி அவ்வளோ தெளிவாக அது ரெக்கார்டாகுன்னா உன்னுடைய வாழ்க்கை, நீ நடந்து போகும் பாதைகள் அனுதினமும் சந்திக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி எழுதப்பட்டிருந்ததுன்னா உருவாக்குவதற்கு முன்பாகவே நம்முடைய கண்கள் அதை அவர் எல்லாத்தையும் வெரி சப்ஸ்டன்ஸ், ரொம்ப வெரி சப்ஸ்டன்ஸ் when it before forming அது உருவாக்கப்பட்டதுன்றது அவர் சொன்னது. அந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா கர்த்தர் அத்தகைய நம்மளை அவ்வளோ மைன்யூட்டாக அவர் நம்மளை உருவாக்கியிருக்காரு. அப்போது யோசித்து பாருங்கள், நம்ம அவருக்காக ஓட வேண்டிய பிள்ளைகளா, அவருக்காக நடக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கணுமா, இருக்கக்கூடாது? Hallelujah. There should be a purpose in everybody's life. Hallelujah. சும்மா ஒரு வாழ்க்கை, சும்மா சாதாரணமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அதுக்காக உருவாக்கப்படல. என் இயேசு நல்லவர் பாடணும். எது எவ்வளோ உண்மை பாருங்களேன். என் இயேசு நல்லவர். என்னன்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு நிற்கிறது, இந்த உலகத்துக்கு வந்ததே என் இயேசு நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. என் இயேசு என்னை முடிவு பண்ணி நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து நான் நடக்கணும்னு அவர், தட் இஸ் இஸ் டிசையர். அதோடு தான் இன்றைக்கி நீங்களும் நானும் பிறந்து இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் உருவாக்கினவர் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கியிருக்கிறார். பர்பஸ்ஃபுல் லிவிங் ஷுட் பி தேர். ஹல்லேலூயா. நான் என்னத்துக்கு உருவாக்கப்பட்டேன்? வறுமையான வாழ்க்கைக்காக கிடையாது. ஹல்லேலூயா. காசு பணம் வரும் போங்க. ஹல்லேலூயா. அந்தஸ்து, வேலை, இல்லை வாழ்க்கை துணை எல்லாமே இருக்கலாம், வரும் போகும், அதெல்லாம் இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கு ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. வாட் ஐ ஹேவ் டு டூ? இடைவெளியில் ஆண்டவரே ஐ எம் ஹியர். இந்த ஆராதனை நேரத்துலேயும் நான் சொன்னேன், ஒவ்வொருவரும் நீங்கள் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் ஐ எம் ஹியர் ஓ காட். அது உருவாக்குறது மட்டும் இல்லை, அவருடைய நோக்கம், அவருடைய வேலை செய்யறதுக்கு உருவாக்குனார். எல்லாவற்றுக்கு மேலே இந்த நேரத்தில் நீங்கள் நடந்து போகும் பாதைகள் எவ்வளோ கேள்விக்குறிகள். ஹல்லேலூயா. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடக்கலன்னு நிறைய கேள்விக்குறிகள். எனக்கு ஒரு தோல்வி, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சவால், தோல்வி, ஒரு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சொல்லும் ஒரு காரியம், உன் தாயின் வயிற்றில் தோன்றிய போது, உன் தாயின் வயிற்றில் நீ தோன்றும் போது, உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கின பொழுதே நான் உன்னை தாங்கினேன். I know the very substance before it was formed inside the womb of the mother. அந்த கரு உருவாகிறதுக்கு முன்னாடி என் கண்கள் மட்டும் அதை பார்த்திருந்தது. பெற்றோரின் கண்கள் பார்க்கல, ஒருவர் கண்களும் பார்க்கல. என் தேவன் அந்த நேரத்திலே சுமந்தார். கரங்களில் சுமந்தது மட்டும் இல்லை, தண்ணீரை பாய்த்து அது வளரும்படி செய்து உருவாக்கின தேவன். ஹல்லேலூயா.
இந்த நேரத்தில் அவர் சொல்றார், நீ எப்படி வேணா போ, நீ நடந்து போகும் பாதைகள் எதுவானாக இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லும் ஒரே ஒரு வாக்குத்தத்தம், என் மகனே மகளே, நான் உன்னை தாங்குவேன். இவ்வளோ நேரம் நான் தாங்கிட்டு வந்தேன். ஒருவேளை நீ அந்த உன்னை தாங்கி வந்ததை நீ தெரியாம இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. Because we were in the comfortable zone. அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார்ன்றதே நமக்கு தெரியல. ஏன்னா என்ன எண்ணங்கள் நினைவுகள்லாம் தெரியுமா, என்னுடைய சொந்த முயற்சியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய கிடைச்ச ஒரு தாளந்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் திரும்பி பார்க்கும் பொழுது நான் வாழவில்லை. ஒரு கரம் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நேரத்தில் உணர்த்துகிறார், சோர்ந்து போகாத, உடைந்து போகாத. எதிர்பார்த்தது இன்னும் வரலன்னு காத்து கொண்டு இருக்கிறியா? My hand is not fallen. என் கரம் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை தாங்கி சுமந்து கொண்டே இருக்கிறது. இந்த கரம், இந்த கரத்தில் தான் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். இந்த கரத்தில் தான் உனக்காக ரத்தத்தை சிந்தும் போது ஆணி அடிக்கப்பட்டது. இந்த கரம் நீ வாழ வேண்டும் என்பதற்காக சகலத்தையும் செய்த கரம், தன்னுடைய சாயலாக உருவாக்கினது இந்த கரத்தை கொண்டுதான். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், அன்பான தேவ பிள்ளைகளே, நீ ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரைக்கும் நீ காத்திருந்திருக்கலாம். நீ எதிர்பார்த்தது தடுமாற்றத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒரே ஒரு வார்த்தை இந்த நேரத்தில், இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலும் சொல்லும் ஒரு வார்த்தை, இனிமேலும் இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், நான் உம்மை சுமப்பேன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, எத்தனை பெரிய அலை போல பிரச்சனைகள் வரலாம். நீ எப்படி என்ன செய்வது என்பது தவித்துக் கொண்டிருக்கலாம். நிச்சயமாக நான் உன்னை தப்புவிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. He will make you, he will escape you, he will find the way. உனக்காக யாவும் செய்த தேவன் உன்னை தப்புவிப்பதற்காக அவர் சொல்லும்போது என்ன சொல்றார், என் தாசனே, என் தாசனே யாக்கோபே, தெரிந்து கொள்ளப்பட்ட யெஷூரனே. Do you know what is the meaning of யெஷூரன்? நேர்மையானவன். ஹல்லேலூயா. சற்று யோசிச்சு பாருங்க. ஏசப்பா நம்மள யெஷூரன் என்னன்றாரு. எத்தனை காரியத்தில் நான் நேர்மையா இருந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தள்ளாட்டம் ஆண்டவரே, தடுமாற்ற ஆண்டவரே, என்னை நீர் தாசனேன்னு என்னை கூப்பிட்டீங்க. நான் அதை கூட உணரலையே. உமக்காக நான் நிற்கணுன்றது கூட நான் உணரலையே. ஆனால் என்னை நேசிச்சிங்க பாருங்க. சிலுவையில் மட்டும் நீங்கள் உங்களை கொடுக்கல ஆண்டவரே, என்னை தாசனே யெஷூரனே என்றீங்க. எத்தனை பெரிய நம்பிக்கை என் மேலே வைத்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நிற்கிறோமா? Just lift your hand. Tell him that. அழுது சொல்லுங்க. இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான பிள்ளைகளே, God is speaking to you. Hallelujah. ஒவ்வொரு நாளும் சூழ்நிலையில பார்த்து குறை சொல்வதை காட்டிலும், நான் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் என்னன்றது என் இயேசுவோட கேளுங்க. நான் உமக்காக ஓடுனேன் ராஜா. எத்தனை அருமையா அவர் சொல்றாரு பாருங்க, யெஷூரனே. ஹல்லேலூயா. அவர் சொல்லுவது மட்டுமல்ல, அப்போ சொல்றார், பயப்படாத, பயப்படாத, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Am I worthy for that, oh God? நான் தகுதி உள்ள பாத்திரமா? இந்த நேரத்தில் முழங்கால் படியிடணும்னு நினைக்கிறவங்க முழங்கால் படியிடுங்க. கண்ணீரோடு அவர்கிட்ட சொல்லுங்க, என்னை தாங்கி
இம்மட்டும் காத்து வந்தவரே, இனிமேலும் என்னை தாங்கி சுமப்பேன் என்று சொன்னவரே, என்னை சுமப்பது மட்டும் இல்லை, என்னை தப்புவிப்பேன் என்று சொன்னீரப்பா. எல்லாமா பாவத்தில் இருந்தோ, உமக்கு விரோதமா செய்த காரியங்களில் இருந்தோ என்னை தப்பித்து நடக்கும்படியான ஒரு கால்களுக்கு ஒரு பலனை தாரும். 22 வெளிச்சத்தின் வருடமாக, என் இயேசுவை பிரதிபலிக்கும் வருடமாக, என் இயேசுக்காக ஓடும் ஒரு வருடமாக என்னை உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன் என் தகப்பனே. ஓ, என்னை நீர் யசூரனே என்று அழைத்தீரே. நான் எதற்கு பயப்படணும்? நான் எதற்கு பயப்படணும்? நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. என்னை உம்முடைய வசனம் சொன்னது ராஜா, என்னை தொடுகிறவர்கள் உன் கண்மணியை தொடுகிறவர்கள். ஓ, என்னை ஒருவர் தொட முடியாது. நான் எதற்கு பயப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை என் தகப்பனே, நீர் எல்லாவற்றுக்கும் மறுபடியும் சொல்லுகிறீர், நான் உன்னுடையவனப்பா, நான் உன்னுடையவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடையவன், நான் உம்முடைய மகள், நான் உம்முடைய மகன், நான் உம்முடையவன். இந்த கரத்தை நீர் ஆவியான தேவனை பற்றி கொள்ளும். இயேசுக்காக நான் ஓடுவதற்கு இந்த 22வது வருஷத்துல ஒரு நோக்கமான வாழ்க்கை, ஒரு நோக்கத்தோடு நான் சொல்ல, என் தகப்பனே எல்லா தடைகளும் மாறும்படியாக, என் தகப்பனே புதிய வாசல்கள் உருவாகும்படியாக, என் தகப்பனே என்னை போஷித்து வழி நடத்தும் தேவன் நீரப்பா. ஓ, ஆகாயத்து பறவைகளுக்கு நீர் போஷித்து வழிகிறீர், என்னை அதற்கு மேலாக சிருஷ்டித்தீர் ராஜா. நான் உமக்கு விசேஷித்தவன். வாய்களை திறந்து சொல்லுங்க, டிக்ளேர் இட் that you are a chosen. நீர் விசேஷித்த ஆளு என்று நீங்க சொல்லுங்க. Hallelujah, glory oh Father, praise you Jesus. நன்றி என் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீ நல்லவரே, வல்லவரே, நீ போதுமானவரே. உம்மை உயர்த்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நீர் என்னை நினைவு கூர்ந்ததினாலே தெய்வமே, உமக்காகவே நான் வாழ்வதற்கு என்னை உம் கரத்தில் நான் என்னை தருகிறேன். இருதயம் பாடட்டும், இருதயம் பாடட்டும். அன்பான பிள்ளைகளே, ஒரு சில வினாடிகள் இன்னைக்கு தேவன், ஆவியான தேவன் ஒவ்வொருவரோடு அசைவாடி கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கரத்தை என்னையே தர்றேன்பான்னு. Give a commitment to him. Tell him that Lord, எடுத்து என்னை உபயோகப்படுத்துங்க ராஜா, எடுத்து என்னை உபயோகப்படுத்துங்க. I don't know why that Lord is reminding me again and again. ஏசாயா 6:8. ஓ, எனக்காக ஆண்டவரே, I am here oh God, I am here oh God. ஓ, தெரிந்து கொண்ட பாத்திரப்பா நானே. Because of you oh God, and because of you. என் இயேசு நல்லவர். I want the worshipper, please come and help me in this song. என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே.
அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அந்த பிள்ளைகளை உருவாக்குனது நான். ஹல்லேலூயா. நான் அதை போஷித்து தாங்கி நடத்துவேன், எல்லாவற்றிலிருந்து தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன். இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அன்பின் பிதாவே ராஜா, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினீரே, உடைந்த உள்ளங்களை நீர் பலப்படுத்தினீரே, நொறுகுண்ட ஆவியப்பா உடைய சமூகத்தில் வந்து நின்றது. ஆண்டவரே, அதை நீர் பலப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பலன், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் பற்றிக் கொள்ளுகிறோம் ராஜா. உமக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க, உமக்காக ஓட எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ராஜா. எடுத்து நீர் எங்களை உபயோகித்தருளும். எங்களோடு பேசிய தூய ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் நல்லதாய் உள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும்.